தொகுதியிலையும் சொல்லிட்டான். இந்த ஜாதி இந்த மதம் இந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் என் ரத்தத்தில் ரத்தமான உடன்பிறப்பட்டேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவாங்கிறது அவங்க வென்றாவோம் நாம் தமிழர். என் நெஞ்சில் கொடியிருக்கும். வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். அதிமுகனுடைய நிர்வாகிகள் எல்லாம் புற்றீசல் மாதிரி வெளியே வந்து விஜயை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் இங்கே ஏன் அந்த மாதிரி வந்து தாளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செயல் வீரர் கூட்டத்தில் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊழல் கட்சி அண்டு வந்து அடிமை கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசி விட்டாரு. அதை பேசணுன்னு சும்மா எந்தெந்த பக்கம் இருந்தபடியே புற்றீசல் மாதிரி கிளம்பி வந்து விஜயண்ணனை வந்து தாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் அவங்க என்னென்ன மாதிரி திட்டுனாலும் கூட இதுக்கு ரியாக்ஷன் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன் இந்த மக்கள் பரப்புரை நின்று போச்சு அதையும் பார்க்கலாம். இப்போ பெண்கள் மகளிர் மாநாடு கனிமொழி அக்கா நடத்திட்டு இருக்கிறாங்கள அதையும் பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம், தினகரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதையும் பார்க்கலாம். சரி, ஓகே, இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய நிலையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் சார் வந்து இப்போ செயல் வீரர் கூட்டம் நடத்தாரு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஊழல் கட்சியும் தீய சக்தியும் இந்த அடிமை கட்சியும் ஊழல் கட்சியும் ரெண்டு பேருமே ரெண்டு தராசு தான், இது எந்த பக்கமும் வந்து நம்ம காம்ப்ரமைஸனே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சார் வந்து பேசியிருந்தாரு. இதுக்கு பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம அண்ணன் இந்த வாட்டி செயல் வீரர் கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டார். ஏன்னா 2 பேர்த்துக்கு போட்டி இல்லை, இது மும்முனை போட்டி அல்ல 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்லாமல் சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதிமுகனோட நிலைப்பாடு வந்து முன்ன மாதிரி இல்லை. அதிமுக முன்ன பரிதாபமான நிலையில் இருந்துச்சு இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி கூட. இப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து பிஎம்கே அவங்க வந்து ஒரு பகுதியை கொண்டு போய் அதிமுக வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் வந்து சொந்த கட்சிக்குள்ளே இருந்து சொந்த கட்சிக்குள்ளே தாவும் உரிமை என் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வண்டு முருகன் கதை வர மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து அந்த கட்சியை எதிர்த்து மீண்டும் அந்த கட்சியே போய் சேர்ந்துட்டாரு. அப்படிங்கிறது ஒரு பேசும்படியான பொருளாக இருந்துச்சு. அவரும் வந்து நான் பேசினேன், அவரும் என்ன பேசினாரு, நானும் என்ன பேசினேன், எடப்பாடி பழனிசாமி நானும் 2 பேரும் பேசிக்கிட்டோம், அதெல்லாம் இங்கே பங்காளிச்சண்டையா, அதையே நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து அவரை பற்றி பேசுகிறத விட்டுருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க யார் பேசிக்காங்க பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜி அவர்கள் பேசியிருக்காங்க. செல்லூர் ராஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வரும்போது நான் அவரை ஆதரித்தேன். விஜயினுடைய செல்லூர் ராஜினாமா யாருன்னு சொல்லிடுறேன். அவர் மதுரை மாவட்டம் செல்லூரில் இருக்கிற அவர் ஒரு அமைச்சர். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீராவியாக போகுதில்ல அணை, வைகை அணை, அதுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமாதமான ஒரு விஞ்ஞானியாக அவர் மாறிட்டார். அந்த தெர்மாக்கோலை வச்சு அடைச்சி தண்ணியெல்லாம் ஆவியாகாமல் கூலிங்காக மதுரை மக்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு நல்ல திட்டத்தை உபயோகப்படுத்தினார். அதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்காம அவரை ட்ரோல் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ட்ரோல் மன்னன் தான் தெர்மாக்கோல் ட்ரோல் மன்னன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது ஈஸியாக புரிஞ்சிக்கும். அது அண்ணன் செல்லூர் ராஜி அவர்கள் தான். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து நல்லது தான் பண்ணார். மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு கூலிங்கான தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் தெர்மாக்கோலை வச்சு மூடினார். ஆனால் அதை மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணியிருக்காரு அந்த தெர்மாக்கோலுக்கு. சரி, அது ஒரு பக்கம் விட்டோம். இப்போ அவர் தான் வந்து என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல வரவேற்றது நான் தான். அந்த மாதிரி ஒரு பையன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் செய்வார் அப்படின்னு பார்த்தா 41 உயிரை கொன்னுட்டு எப்போ இலவு காக்க போகிறவங்க இறந்தவங்க வீட்டுக்கு போய் இலவு காப்பாங்களா, இல்லை இது வந்து செத்து போனவங்கள நீ என்னுடைய ரெசார்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இலவு காப்பாங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போனவங்களெல்லாம் நீ என்ன பார்க்க வா, நான் வந்து உன்னை பார்த்து அழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு அழுதாங்களே. இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாள் அந்த சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீ நேராக சிபிஐ பனையூரில் உட்காந்துக்கிட்டு நீ சிபிஐ இங்கே வா, நான் இங்கே வந்து என்னை விசாரி அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே? அதுதானே ஒரு தைரியமான ஒரு ஆள். நீ ஏப்பா டெல்லிக்கு போகிற
அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கேள்வி கேட்டார். அதாவது வந்து 41 உயிர்கள் இறந்துட்டாங்க. அவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அங்கே போனாலும் மீண்டும் ஒரு கூட்டம் கூடும். ஒரு பெரிய சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு அதாவது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி 2வது வந்து அவங்கள எப்படியாவது நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கேட்ட மண்டபத்தையும் கொடுக்க மாட்டாங்க. வேண்டிய பாதுகாப்பு கேட்டாலும் அதுக்கும் நன்னு முன்னும்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத பண்ணீங்கனாலும் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்ப விஜய் சாருக்கு உருவாக்கி குடுக்கவே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான சம்பவம். அப்புறம் என்னதான் பண்ணுவாரு? காலமும் கடந்துட்டு இருக்கு. இன்னொரு தேர்தலுக்கு ஒரு 2, 3 வருஷம் இருக்குதுன்னா கூட பரவால்ல. இவங்கெல்லாம் எப்படியும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2, 3 மாசம் தான் இருக்கிற சூழ்நிலை. அப்படிங்கும்போது விஜய் சார் என்ன பண்ண முடியும்? இன்னும் அங்க போகவும் முடியாது. மக்கள வந்து போய் சந்திக்கலாம்னு நினைச்சாலும் அங்க உரிய பாதுகாப்பும் கிடையாது. மண்டபமும் கிடைக்கல. இத்தனை விஷயத்துல அவர் என்னதான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, சரி எப்படியாவது நாம தான் போக முடியல. மக்களையாவது கூப்பிட்டு இங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு சந்திச்சாரு. சந்திச்சு இது ஒரு தப்பு. அதாவது சந்திக்காம இருந்திருந்தா கூட இவங்க வந்து எவ்வளோ கேவலம் பேசியிருக்கலாம். அத பத்தி தப்பு கிடையாது. ஒருவேளை மக்கள வந்து கண்டுக்கல. 41 உயிர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்கள பத்தி நீ கண்டுக்கிட்டியாப்பா? அப்படின்னு கேட்டிருந்தா கூட அவரு வந்து ஒரு கரெக்ட் ஓகே. ஆனா அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவையோ, இறந்தவங்களுக்கு என்னென்ன ஒரு மரியாதை செய்யணுமோ, எல்லாத்தையும் வந்து இந்த நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க. காலத்துக்கும் இறந்தவங்களுடைய அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து மாதம் ரூ. 5000 குடுப்பாங்க. இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் ரூ. 5,00,000. இன்னும் நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இறந்தவங்க வந்து விஜய் சார பார்க்க வந்தவங்க. அவங்க வேற்று கட்சியினரோ, அல்ல வேற யாரோ, அல்லது வந்து பார்க்க வந்தவங்களோ, இல்ல ஒரு ஆர்வத்துல உள்ள வந்து மாட்டிக்கிட்டவங்களோ, ஏதா ஒண்ணு. ஆனா இறந்தது வந்து துக்கம் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இறந்து போனவங்கள வச்சு அரசியல் பண்றாங்கல்ல, இவங்களால அந்த குடும்பங்களுக்கு ஒரு 10 காசு பிரயோஜனம் இல்ல. ஆனா இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீ ஏன்ப்பா அவங்க கூப்பிட்டு இலவு காத்த?" அப்படிங்கிற மாரி வந்து விஜய் சார் வந்து ரொம்ப இமிட்டேட் பண்ற மாரி பேசுனாங்க. சரி ஓகே. அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "சிபிஐ அலுவலகத்துக்கு நீ ஏன் போன? சிபிஐ இங்க கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ இங்க கூப்பிட்டு விசாரிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் கிடையாது தான். ஏன்னா சிபிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிட். அது வந்து என்னன்னா, யார வேணாலும் கேள்வி கேட்கும், யார வேணாலும் சொல்லும், யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும். அந்த மாரி ஒரு அமைப்பு தான் இந்த சிபிஐ. யார வேணாலும் விசாரிக்கும். நீங்க வந்து ஒரு குழந்தையா இருந்தா கூட குழந்தைய விசாரிச்சு அது உண்மையை வெளிக்கொண்டு வரது தான் அதனோட வேலை. அந்த மாரி ஒரு சிஸ்டம் அது. தளபதி அங்க டெல்லி போனதும், அங்க வந்து சிபிஐ கிட்ட பேசுனதும், அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய மரியாதை குடுக்குறது. அந்த மரியாதை வந்து அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணும். குடுத்து ஆகலைன்னா யாருன்னாலும் பார்க்க மாட்டாங்க. விஜய் அண்ணாலும் பார்க்க மாட்டாங்க. அஜித் அண்ணனாலும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ஸ்கீம் தான் அது. ஆனா இறந்து போன குடும்பங்கள் அப்படிங்கிறது வந்து இது நம்மளோட சொந்த பந்தம். நம்ம சொந்த பந்தத்த நம்ம எங்க வேணாலும் கூப்பிட்டு பேசிக்கலாம். இங்க நம்ம வீட்ல கூப்பிட்டு பேசலாம். இல்ல அவங்க வீட்ல போய் பேசலாம். நாளைக்கு எல்லா விஷயமும் சுமூகமானதுக்கப்புறம் அவங்க வீட்ல நேரடியா போய் உட்காந்து கூட சாப்பிட்டுக்கிட்டு நான் செஞ்ச இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தான் அது காரணம். சரி ஓகே தப்பு தான். இத்தனை நாள் உங்கள வந்து பார்க்காம இருக்கிறது தப்புதான்னு சொல்லிட்டு, அப்ப கூட அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா சிபிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கம். அது வந்து ஒரு தனி அரசாங்கம். அந்த அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்கள மதிக்கிறது தான் ஒரு மனுஷனோட வேலை. இது நம்ம சொந்தம். இந்த சொந்தத்த நம்ம எப்பனாலும் பார்க்கலாம். நம்ம வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம், போயும் விசாரிக்கலாம். அது வந்து சட்டம். அந்த சட்டத்தபடி தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜோட இல்லாம இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி போய் ஏன் நீ சந்திச்ச? நீ வந்து ஒரு தைரியமான ஆள் தான அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து டிடிவி தினகரன். அவர பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன். டிடிவி தினகரன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கட்சி பேசுற அளவுக்கு விஜய்க்கு ஒண்ணும் பெரிய மாஸ் கிடையாது. எங்க கட்சி வந்து சாதாரண கட்சி கிடையாது. இது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. இந்த ஆலமரத்த அசைக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அப்படிங்கிற மாரி அவர் வந்து பங்குக்கு பேசியிருக்காரு. அதுபோக நான் வந்து இந்த கட்சியில தான் இணைவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமியும் நானும் பேசிக்கிட்டதெல்லாம் ஒண்ணும் பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பங்காளி சண்டை. பங்காளி சண்டையில போய் நாங்க மச்சான் பங்காளி இந்த மாரி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிற சொந்தக்காரங்க சண்டையில போய் நீங்க என்னத்த பேசுறீங்க? அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. சரி ஓகே அத விட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கனிமொழி அக்கா வந்து சில ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. இன்னைக்கு மாநாட்டுல. அது என்ன ஸ்டேட்மெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மோடி ஐயாவ பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற என்ஜின் வந்து டபுள் என்ஜின் கிடையாது. அது டப்பா என்ஜினு. அந்த டப்பா என்ஜின் ஓடாத என்ஜினு. அது வந்து ஒண்ணுத்துக்குமே ஆகாத என்ஜினு.
அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உருட்டிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அண்டு ராஜஸ்தான், பீகார்னு உருட்டிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உருட்டி அந்த இன்ஜினை வந்து நீங்கள் ஓட வைக்கலாம்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே என்றைக்குமே உங்கள் டப்பா இன்ஜின் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து எடப்பாடி ஐயா அவங்க நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான கேள்விகள் என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு அடிமையாக அங்கே போயிட்டீங்க. அடிமையாக போனாலும் பரவாயில்ல, நாங்கள் செஞ்ச திட்டங்களை வந்து நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கனிமொழி அக்கா பேசியிருந்தாங்க. அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதே தான் இந்த ஐயா மோடி அவர்களை எதிர்த்து தான் பேசினார். நிதி கொடுங்க, இந்த மாதிரி நிதிகள்லாம் பாதி நிற்குது, அந்த நிதிகளுக்கெல்லாம் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, பர்மிஷன் கொடுத்துட்டு அப்புறமேல் வந்து நீங்கள் தமிழகத்தை வந்து தலைநிமிர விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து அந்த மகளிர் மாநாடு போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அவர்கள் அணியிலிருந்து பிரிஞ்சு போன வைத்தியலிங்கம் வந்து ஒரு 1000 பேர் கொண்ட குழுவோடு வந்து இன்றைக்கி வந்து திமுக வந்து தன்னை இணைச்சிக்கிட்டாரு. ஆல்ரெடி அவர் இணைச்சிக்கிட்டாரு. இப்போது ஒரு குரூப்பை கொண்டாந்து இணைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விழா நடத்தினார். அதுலேயும் ஐயா அவர்கள் வந்து போய் பேசினார். ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசும்போது அவரும் அந்த மாதிரி கருத்து தான் உபயோகப்படுத்தினார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழையும் போது எல்லாமே ஐயா வைத்தியலிங்கம் வந்து மிகவும் சோகமாக உட்காந்துருப்பார். அந்த சோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போயே தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியோடு இருந்தவர்களும், அது ஓபிஎஸ் எடப்பாடியோடு இருந்தவர்களும் மிகவும் சோகமாக உட்காந்துருப்பார். நான் போய் இவர்கிட்ட பேசலாமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒரு எதுக்குமே ஆகாத கட்சியில் வந்து சேர்ந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி, தலைமை இல்லாத கட்சியில் சேர்ந்துட்டோமே அப்படின்னு வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் 100 மடங்கு உற்சாகமாக நான் அவரை பார்க்குறேன். திமுக ஜெயிக்கிறதுக்கு அவர் எந்த மாதிரி பாடுபடுவாருன்னு சொல்லி நான் இப்போ கண்கூட பார்க்குறேன்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் அவர்களை மிகவும் பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். ஓகே, இது வரல நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இன்றைய தினத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். இது எல்லாமே நீங்கள் பார்த்து ரசித்ததுக்கு ஒரு மிகவும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியலை வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுல கடமைப்பட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.